அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கான ரிலீஸ் தேதி வந்து முடிவாகி இருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாமா? அதாவது விடாமுயற்சி சமீபத்தில் வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது விடாமுயற்சி திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக முடிவடைந்து விட்டதுன்னு. ஆனால் அப்போ வந்து ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக முடிவடையலை. அப்போவே வந்து ஒரு 80% ஷூட்டிங் மட்டும்தான் வந்து முடிவடைந்தது. இன்னும் வந்து டப்பிங் போர்ஷன் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து அஜித் அவர்களோட சில சீன்ஸ் வந்து ஷூட் பண்ணுற மாதிரி வந்து இருந்தது. இப்போ வந்து அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிவடைந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து நேற்று வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஒரு குரூப் ஃபோட்டோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷூட்டிங் மட்டும் இல்லாமல் ஷூட்டிங், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க், அதுக்கப்புறமா டப்பிங் பணிகள் எல்லாமே வந்து முடிவடைந்து விட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த படத்துக்கான ஒரே ஒரு பாடல் காட்சிகள் மட்டும் படமாக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது வந்து எடுக்கப்படாது அப்படிங்கிற டவுட்டே வந்து எழுந்திருக்கு. அந்த பாடல் காட்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஆனாலுமே எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற யோசனையில் வந்து படக்குழு இருக்காங்களாம். ஸோ அது வந்து இன்னும் முடிவாகலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த சமயத்தில் தான் விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி வந்து உறுதியாகி இருக்கிறது. மக்கள் வந்து செம்மையை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஸோ விடாமுயற்சி திரைப்படம், ஸோ இந்த திரைப்படம் வந்து என்னைக்கு ரிலீஸ் ஆகும், அக்டோபர், நவம்பர் அந்த மாதிரி வந்து குழப்பத்தில் வந்து இருக்காங்க. ஏன்னா வந்து அடுத்த அஜித் அவர்களோட அடுத்த படமான குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி உறுதியாகி பொங்கலுக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுமா இல்லை பொங்கலுக்கு அப்புறமா ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து பயந்துட்டும் இருக்காங்க. இதை பற்றி வந்து டீட்டெயிலாக பேசலாம். அதாவது விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி முடிவு பண்ணல லைக்கா நிறுவனம் கொஞ்சம் வந்து பயத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா இதுக்கு முன்பு லைக்கா நிறுவனம் தயாரித்த பொன்னியின் செல்வன் 1, 2, அதுக்கப்புறமா சந்திரமுகி 2, அதுக்கப்புறமா இந்தியன் 2, இந்த 4 திரைப்படமே வந்து வசூல் ரீதியாக மிகப்பெரிய தோல்வி திரைப்படமாக அமைந்தது. பொன்னியின் செல்வன் 1 அண்ட் பொன்னியின் செல்வன் 2 திரைப்படம் கூட ஓரளவு லாபம் வந்து கொடுத்தது, நஷ்டம் கொடுக்காம. ஆனால் சந்திரமுகி 2வும் இந்தியன் 2 வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் வந்து உருவாக்கின திரைப்படம். பெரிய பட்ஜெட்டில் உருவாகி மிகப்பெரிய லாஸை வந்து லைக்கா நிறுவனத்துக்கு வந்து கொடுத்தது. அதனால் வந்து கண்டிப்பாக அடுத்து ரிலீஸ் ஆக போகிற 2 திரைப்படம் தான் லைக்கா நிறுவனத்தை வந்து காப்பாற்றணும். அதாவது வேட்டையன், இன்னொன்று வந்து விடாமுயற்சி. ஸோ இந்த 2 திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை முடிவு பண்ணுவதில் வந்து லைக்கா நிறுவனம் கவனமாக இருக்காங்களா. இதுக்கு முன்பு வரைக்குமே வந்து சந்திரமுகியும் சரி, இந்தியன் 2வும் சரி, ரிலீஸ் தேதியை வந்து டேரக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸே வந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. லைக்கா நிறுவனம் அதில் வந்து தலையிடலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. சும்மா வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்களா, டிஸ்கஸ் தான் பண்ணாங்களாம். ஆனால் இந்த டைம் வந்து லைக்கா நிறுவனம் இல்லை, நாங்களே வந்து முடிவு பண்ணுறோம். முக்கியமாக வந்து அஜித் அவர்கள் படங்களுக்குன்னு வந்து அஜித் அவர்கள் முடிவு தான் பண்ணுவோம், அஜித் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. ஆனால் வந்து லைக்கா நிறுவனம் கரெக்டாக சொல்லிட்டாங்களா, இல்லை சார் இந்த டைம் நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக வந்து சொல்லிட்டாங்களாம். அதனால் லைக்கா நிறுவனம் வந்து இப்போ வந்து ரிலீஸ் தேதி வந்து முடிவு பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ வேட்டையன் திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா லைக்கா திரைப்படம் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். கன்ஃபார்ம் வந்து ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வேட்டையன் திரைப்படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் வந்து விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ வந்து 99% வந்து உறுதியாகி இருக்கிறது. இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிந்தாலுமே வந்து படத்தோட ரிலீஸ் தேதி எந்த திரைப்படத்தோட மோதக்கூடாது அப்படிங்கிற முடிவில் வந்து விடாமுயற்சி படக்குழுவும் லைக்கா நிறுவனமும் ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்காங்களாம். அதனால் விடாமுயற்சி திரைப்படம் ஒரு சிங்கிள் திரைப்படமாக தான் வந்து தமிழ் சினிமாவில் வந்து வரப்போகிறது. அது வந்து அக்டோபர் 30ஆம் தேதி, அப்படி இல்லைனா அக்டோபர் 31ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்களாம். ஆனால் அதே அக்டோபர் மாதம் தான் வந்து இப்போ வந்து அமரன் திரைப்படம் வெளியாக போகிறது, அக்டோபர் 29ஆம் தேதி. ஸோ அந்த சமயத்தில் ரிலீஸ் பண்ணாலும் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அக்டோபர் 30, 31 வந்து ஒரு குழப்பத்தில் வந்து விடாமுயற்சி படக்குழு வந்து இருக்காங்களாம். ஸோ இப்போ வந்து படத்தோட ஷூட்டிங் எல்லாமே முடிந்தாலும் வந்து ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணுவதில் வந்து லைக்கா நிறுவனம் பெரும் குழப்பத்தில் வந்து இருப்பதால் வந்து ரிலீஸ் தேதி வந்து நவம்பர் மாதம் தள்ளி போக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்து கிடைத்திருக்கு. இது வந்து அஜித் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான நியூஸாகவே இருக்கும். ஸோ வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி தள்ளி போக வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷனாக வந்து படத்துக்கு வந்து அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதுக்கு நடுவில் பயங்கரமான அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ விடாமுயற்சி ரிலீஸ் ஆக இன்னும் வந்து கரெக்டாக 2 மாதம் இருக்கிறது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கான ரிலீஸ் தேதி வந்து முடிவாகி இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாமா? அதாவது விடாமுயற்சி சமீபத்தில் வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது விடாமுயற்சி திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக முடிவடைந்து விட்டதுன்னு. ஆனால் அப்போ வந்து ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக முடிவடையலை. அப்போவே வந்து ஒரு 80% ஷூட்டிங் மட்டும்தான் வந்து முடிவடைந்தது. இன்னும் வந்து டப்பிங் போர்ஷன் இருந்தது,
இருந்தது. அதுக்கப்புறமா வந்து அஜித் அவர்களோட சில சீன்ஸ் வந்து ஷூட் பண்ணுற மாதிரி வந்து இருந்தது. இப்போ வந்து அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிவடைந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து நேற்று வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஒரு குரூப் ஃபோட்டோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷூட்டிங் மட்டும் இல்லாமல் ஷூட்டிங், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க், அதுக்கப்புறமா டப்பிங் பணிகள் எல்லாமே வந்து முடிவடைந்து விட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த படத்துக்கான ஒரே ஒரு பாடல் காட்சிகள் மட்டும் படமாக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது வந்து எடுக்கப்படாதா அப்படிங்கிற டவுட்டே வந்து எழுந்திருக்கு. அந்த பாடல் காட்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஆனாலுமே எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற யோசனையில் வந்து படக்குழு இருக்காங்களாம். ஸோ அது வந்து இன்னும் முடிவாகலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த சமயத்தில் தான் விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி வந்து உறுதியாகி இருக்கிறது. மக்கள் வந்து செம்மையை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஸோ விடாமுயற்சி திரைப்படம், ஸோ இந்த திரைப்படம் வந்து என்னைக்கு ரிலீஸ் ஆகும், அக்டோபர், நவம்பர் அந்த மாதிரி வந்து குழப்பத்தில் வந்து இருக்காங்க. ஏன்னா வந்து அடுத்த அஜித் அவர்களோட அடுத்த படமான குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி உறுதியாகி பொங்கலுக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுமா இல்லை பொங்கலுக்கு அப்புறமா ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து பயந்துட்டும் இருக்காங்க. இதை பற்றி வந்து டீட்டெயிலாக பேசலாம். அதாவது விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி முடிவு பண்ணல லைக்கா நிறுவனம் கொஞ்சம் வந்து பயத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா இதுக்கு முன்பு லைக்கா நிறுவனம் தயாரித்த பொன்னியின் செல்வன் 1, 2, அதுக்கப்புறமா சந்திரமுகி 2, அதுக்கப்புறமா இந்தியன் 2, இந்த 4 திரைப்படமே வந்து வசூல் ரீதியாக மிகப்பெரிய தோல்வி திரைப்படமாக அமைந்தது. பொன்னியின் செல்வன் 1 அண்ட் பொன்னியின் செல்வன் 2 திரைப்படம் கூட ஓரளவு லாபம் வந்து கொடுத்தது, நஷ்டம் கொடுக்காம. ஆனால் சந்திரமுகி 2வும் இந்தியன் 2வும் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் வந்து உருவாக்கின திரைப்படம், பெரிய பட்ஜெட்டில் உருவாகி மிகப்பெரிய லாஸை வந்து லைக்கா நிறுவனத்துக்கு வந்து கொடுத்தது. அதனால் வந்து கண்டிப்பாக அடுத்து ரிலீஸ் ஆக போகிற 2 திரைப்படம் தான் லைக்கா நிறுவனத்தை வந்து காப்பாற்றணும். அதாவது வேட்டையன், இன்னொன்று வந்து விடாமுயற்சி. ஸோ இந்த 2 திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை முடிவு பண்ணுவதில் வந்து லைக்கா நிறுவனம் கவனமாக இருக்காங்களாம். இதுக்கு முன்பு வரைக்குமே வந்து சந்திரமுகியும் சரி இந்தியன் 2வும் சரி ரிலீஸ் தேதியை வந்து டேரக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸே வந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. லைக்கா நிறுவனம் அதில் வந்து தலையிடலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. சும்மா அது இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்களா, டிஸ்கஸ் தான் பண்ணாங்களாம். ஆனால் இந்த டைம் வந்து லைக்கா நிறுவனம் இல்லை, நாங்களே வந்து முடிவு பண்ணுறோம். முக்கியமாக வந்து அஜித் அவர்கள் படங்களுக்குன்னு வந்து அஜித் அவர்கள் முடிவு தான் பண்ணுவோம், அஜித் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. ஆனால் வந்து லைக்கா நிறுவனம் கரெக்டாக சொல்லிட்டாங்களா, இல்லை சார் இந்த டைம் நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக வந்து சொல்லிட்டாங்களாம். அதனால் லைக்கா நிறுவனம் வந்து இப்போ வந்து ரிலீஸ் தேதி வந்து முடிவு பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ வேட்டையன் திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா லைக்கா திரைப்படம் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். கன்ஃபார்ம் வந்து ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வேட்டையன் திரைப்படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் வந்து விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ வந்து 99% வந்து உறுதியாகி இருக்கிறது. இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிந்தாலுமே வந்து படத்தோட ரிலீஸ் தேதி எந்த திரைப்படத்தோட மோதக்கூடாது அப்படிங்கிற முடிவில் வந்து விடாமுயற்சி படக்குழுவும் லைக்கா நிறுவனம் ரொம்ப கிளியராக இருக்காங்களாம். அதனால் விடாமுயற்சி திரைப்படம் ஒரு சிங்கிள் திரைப்படமாக தான் வந்து தமிழ் சினிமாவில் வந்து வரப்போகிறது. அது வந்து அக்டோபர் 30ஆம் தேதி, அப்படி இல்லைனா அக்டோபர் 31ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்களாம். ஆனால் அதே அக்டோபர் மாதம் தான் வந்து இப்போ வந்து அமரன் திரைப்படம் வெளியாக போகிறது அக்டோபர் 29ஆம் தேதி. ஸோ அந்த சமயத்தில் ரிலீஸ் பண்ணாலும் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அக்டோபர் 30, 31 வந்து ஒரு குழப்பத்தில் வந்து விடாமுயற்சி படக்குழு வந்து இருக்காங்களா. ஸோ இப்போ வந்து படத்தோட ஷூட்டிங் எல்லாமே முடிந்தாலும் வந்து ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணுவதில் வந்து லைக்கா நிறுவனம் பெரும் குழப்பத்தில் வந்து இருப்பதால் வந்து ரிலீஸ் தேதி வந்து நவம்பர் மாதம் தள்ளி போக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்து கிடைத்திருக்கு. இது வந்து அஜித் ரசிகர்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியான நியூஸாகவே இருக்கும். ஸோ வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி தள்ளி போக வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷனாக வந்து படத்துக்கு வந்து அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதுக்கு நடுவில் பயங்கரமான அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ விடாமுயற்சி ரிலீஸ் ஆக இன்னும் வந்து கரெக்டாக 2 மாதம் இருக்கிறது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.